பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் 33 அதிகாரம் 27வது வசனம். உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு அடைக்கலமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நம்முடைய தேவன் அநாதியாயிருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே, பர்வதங்கள் தோன்றுவதற்கு முன்பதாகவே, பூமியையும் உலகத்தையும் உருவாக்குவதற்கு முன்பதாகவே நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று தாவீது எழுதுகிறார். நம்முடைய தேவன் அநாதி தேவன். ஆகவே இந்த காலை வேளையிலே அந்த தேவன் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு குறையும் வராதபடி நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாயிருக்கிறது. ஆகவே நாம் எதை குறித்து பயப்பட வேண்டாம். எதுவும் நம்மை அசைக்க முடியாது. காரணம், ஆண்டவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாயிருக்கிறபடியினாலே எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது, அசைக்க முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீரே என்னுடைய அடைக்கலம், உம்முடைய புயங்கள் எனக்கு ஆதாரம் என்று ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி துதித்து கொண்டே இருப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 93ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அநாதியாயிருக்கிறீர் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். உம்முடைய சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியான சிங்காசனம், நீர் அநாதி தேவனாய் என்றென்றைக்கும் இருக்கிறீர் என்று இங்கே எழுதுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில இப்படிப்பட்ட உன்னதமான அநாதி தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அவர்தான் நமக்கு மேன்மையான ஒரு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் தான் நமக்கு ஆதாரமாயிருக்கிறது. ஆகவே நாம் தைரியமாய் முன்னேறி செல்வோம். ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ரூத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ரூத் மோவாப் தேசத்தை சேர்ந்த பெண்ணாயிருந்தும் கூட தன்னுடைய மாமியாருடைய செய்கைகளை பார்த்து இஸ்ரவேலின் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தவள். ஆகவே தான் அவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அவள் சொன்னாள், என் மாமியாராகிய நகோமியுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், அவரை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி முழுவதுமாக தன்னுடைய இனத்தை ஜனத்தை விட்டுவிட்டு தன்னுடைய மாமியார் வழிபடுகிற தேவனை, இஸ்ரவேலின் தேவனை அவள் தனக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டாள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த காலை வேளையிலே நாமும் கூட பல சூழ்நிலைகளிலே எங்கெங்கேயோ இருந்த நம்மை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாகவே நமக்கு நிறைவான பலன் உண்டு. அவர் நமக்கு அடைக்கலம் மாத்திரமல்ல, அவருடைய புயங்கள் நமக்கு ஆதாரம் மாத்திரமல்ல, அவராலே நமக்கு நிறைவான பலனும் உண்டு. ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் துதிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46 அதிகாரம் 7 சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன் மாத்திரமல்ல, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது, தீமை நம்மை அணுகாதபடி அவர் தம்முடைய செட்டையின் மறைவுக்குள் அடைக்கலமாய் நம்மை வைத்துக் கொள்ளுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 89 அதிகாரம் 21 சொல்லுகிறது, என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆண்டவருடைய கை நம்முடைய உறுதியாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய புயம் நம்மை பலப்படுத்தும். ஆகவே அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம், நம்மை பலப்படுத்துகிறது. ஒரு தீங்கும் அணுகாதபடி நம்மை உறுதியாய் அவருடைய செட்டைகளுக்குள்ளாக மறைத்து நம்மை பலப்படுத்தி காத்து கொள்ளுகிற தேவன். ஆகவே ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடி, எதுவும் நம்மை அசைக்க முடியாது என்கிற உறுதியோடு தைரியத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி நாம் கடந்து வரும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு, நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆகவே இந்த காலை வேளையில அநாதி தேவனே நீரே என்னுடைய அடைக்கலம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரமாய் இருக்கிறது, நான் அசைக்கப்படுவதில்லை, எதை குறித்து நான் பயப்படுவதில்லை, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே நாம் அடைக்கலமாய் வந்திருக்கிறபடியினாலே நிச்சயமாகவே அந்த தேவனாலே நமக்கு நிறைவான பலன் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவரால் நமக்கு கிடைக்கும். ஆகவே எதிலே நாம் குறைவுபட்டிருக்கிறோமோ இன்றைக்கு நிறைவான பலனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அந்த அடைக்கலத்தை அவர்கள் முழுவதுமாய் அனுபவிக்க நீர் உதவி செய்யும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நிறைவான ஆசீர்வாதத்தை, பலனை பெற்று அனுபவிக்க நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.